நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு நம்ம விஜயகுமார் தெரியல வந்து இருந்திருந்தாலும் இங்க வந்து கண்ணே தெரியாத ஒரு லாயர் எப்படியா நீ வந்து ஒரு நீதி நேர்மையை வந்து காவாத அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் தான் டேர் டெவில் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப வந்து ரீசெண்டா டேர் டெவில் பானாங்கன்னு சொல்லிட்டு சும்மா தெரியா போயிட்டு இருக்குது. நியூஸை வேற போட்டு தட்டாங்க. யாரு நம்ம அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். பட் ஆனா இருந்தாலுமே வந்து அது ரத்தம் சொட்ட சொட்ட ஃபைட்டு சான்ஸே கிடையாது. வெறித்தனமா ரொம்ப ப்ரூட்டலா எடுத்துருக்காங்க. அப்படியே அந்த ரிவ்யூ போன மாதிரி இருக்கு. சரி அது வேணாம். அப்படியே நம்ம இங்கிட்ட வரும். ஓகே இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜயகுமார் இங்கிட்டு மேட் மர்டாக் இவங்க 2 பேரோட ஒரு கனெக்ஷன் என்னவா இருக்குது? தெரிக்கும் விஜயகுமார் தெரி மூவியோட விஜயகுமாருக்கும் மேட் மர்டாக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து நீதிடா நேர்மடா நியாயம்டான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க முக்கியமா வந்து அந்த பாலத்து கீழே போய் பாருங்க ரஜிதர் அப்படின்னு சொல்ற மாதிரி போய் பார்ப்பாங்க. இங்கிட்டு வந்து அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. எனக்கு கண்ணு இல்லைன்னா எனக்கு கை கால் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்தி இருக்குது, நான் அதை வச்சு ஒட்டுமொத்தமா நீதி நேர்மை நியாயம் சொல்லிட்டு கிங் பின்னுக்கே ஆட்டம் காட்டின மனுஷன் நீ எல்லாம் யாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒட்டு மொத்தமா வச்சு சம்பவம் மேல சம்பவமா வந்து டேர் டெவில் பண்ணுவாரு. அதே மாதிரிதான் இங்கிட்டு விஜயகுமார் ஆக்சுவலா வந்து ஒரு லாயராவும் மேட் மர்டாக் ஆக்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி தன்னோட விஜிலாண்டி கேரக்டர் மறைச்சுமே ஆக்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரிதான் இங்கிட்டு விஜயகுமார் செத்ததா நடிச்சு விஜயகுமாரா மறுபடியும் உருவெடுத்து வந்ததுமே வந்து அவனோட பூஸ்பம்ஸ் மொமெண்டா இருந்துச்சு. இப்ப வரைக்குமே வந்து தெரியலாம் பார்க்காத மனுஷனே கிடையாது. 100 கோடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதி விஜய் அவங்களுக்கு அடிச்ச ஒரு படம். ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த தெரி விஜயகுமார் எக்ஸ் மேட் மர்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். சான்ஸே கிடையாது. வேற வந்து யோசிக்கவே தேவையில்ல. அவ்வளவுதான்.